தேர்தல் நேரத்துல பூத் ஸ்லிப் அப்படின்ற வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பீங்க. பூத் ஸ்லிப் அப்படின்னா என்ன? அது மட்டும் இருந்தாலே ஓட்டு போட முடியுமா? அது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பூத் ஸ்லிப், ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னே இதை சொல்லலாம். ஆமாங்க, அந்த ஸ்லிப்ல உங்களுக்கு உங்களுடைய பேரு, உங்க அப்பா பேரு, உங்க தொகுதியுடைய வரிசை எண், பாகம் எண், நீங்க எந்த பள்ளியில போய் ஓட்டு போடணும், அதுல எந்த அறையில ஓட்டு போடணும், எங்க ஓட்டு போடணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியதுதான் இந்த பூத் ஸ்லிப். இது உங்களுடைய பிஎல்ஓவால, அதாவது பூத் லெவல் ஆபீசரால விநியோகம் செய்யப்படும். ஆரம்ப காலகட்டத்துல இத கட்சியினர் தான் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பூத் ஸ்லிப்ல ஓரமா அவங்களுடைய சின்னத்தையும் வச்சிருந்தாங்க. இது வாக்காளர்களை திசை திருப்புற முயற்சி அப்படின்றதுனால தேர்தல் ஆணையமே இதை கையில எடுத்துக்கிட்டாங்க. பிஎல்ஓக்களால இந்த பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படுது. சரி, பூத் ஸ்லிப் இருந்தா மட்டும் ஓட்டு போட முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் கைடு தான். உங்களுக்கு தகவலை தெரிவிக்கக்கூடிய ஒன்றுதானே தவிர இதை வச்சு நீங்க வாக்களிக்க முடியாது. இது தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டிருக்க 11 ஆவணங்களை கொண்டுதான் நீங்க வாக்களிக்கணும். அது ஓட்டர் ஐடி, லைசன்ஸ், இந்த மாதிரியான ஒரிஜினல் ஐடியை கொண்டு போய் தான் நீங்க வாக்களிக்கணும். பூத் ஸ்லிப்பை மட்டும் வச்சு நீங்க வாக்களிக்க முடியாது. நீங்க இதுக்கு முன்னாடி பூத் ஸ்லிப்பை வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.